عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. قل لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. அகிலத்துக்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெருமையினால் புனித ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன செய்து காட்டிய ஒரு சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் இன்று கொடுத்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நேற்றைய தினம் ஒரு தலைப்பு இருந்துச்சு, விதி. நேற்று விதியும் ஒரு தலைப்பா ஒரு மாதிரி சேர்ந்து நெரிச்சா இருக்கிறதுனால ஹஜ்ஜை பத்தி பேசுறது நான் சொல்லப்பட்ட அந்த ஹஜ்ஜை பத்தி பேசுறேன். இன்னைக்கு அந்த விதியை பற்றி பேசும்போது விதியா போச்சு. இப்ப விதியை பத்தி நான் பேசணும். விதி என்ன? விதியை நம்பிதான். ஆனா விதிங்கிறது என்ன தெரியாமலே விதியை நம்பிட்டு இருக்கணும். ஈமானுடைய அடிப்படை ஆமால விதியை நம்புவதற்கா இல்லையா? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. சின்ன முறையிலேயே சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நல்லது கெட்டது அனைத்தும் விதி பிரகாரம் நடக்குது அப்படின்னு நம்பிக்கை கொள்வது ஈமான் அடிப்படையில் கொள்வது. இந்த விதி விஷயத்துல விதி விளையாட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விதிக்கு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சில ஆட்சி மாற்றங்கள் வருது. எப்படி குலபாபரசர் ஆட்சி வருது, அப்புறம் உமையர் ஆட்சி வருது, அப்புறம் அப்பாசிகள் ஆட்சி வருது. இப்படி ஆட்சி மாறி மாறி வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு குழப்பம், ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்ப என்ன செய்யறது? இஸ்லாம் என்கிற பெயர்ல சில இயக்கங்கள், சில சிந்தனைகள் உருவாகுது. அது ஜிப்ரியா ஒரு கூட்டம் வந்துச்சுங்க. என்னது? ஜிப்ரியா, கத்ரியா. ஜிப்ரியான்னு சொல்லிக்கிறாக்கா, நல்லது கெட்டது நடக்கிறது எல்லாமே அது விதி பிரகாரம் தான். அதாவது பாவம் செய்வது கூட விதி தான், கொலை செய்வது கூட விதி தான், கொலை செய்வது விதி தான். எல்லா பாவங்களும் விதியின் அடிப்படையில் நடக்குது. தெரியுதா? அதுக்கு அல்லாஹ்வுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிற போல அல்லாஹ்வுடைய நாட்டுக்கு எதுவே கிடையாது. தெரியுதா? அது ஒரு விதி தான். அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. அவன் செய்யக்கூடிய அனைத்தும் அவன் நினைச்சு செய்த, அவன் சார்பாக செய்த எல்லாமே விதி தான் விளையாடி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் வந்துச்சு. அதற்கு நேர் மாற்றமாக கதிரியான ஒரு கூட்டம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலுக்கும் அவன் தான் பொறுப்பு, அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டை எதுவுமே கிடையாது. இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், எத்தனை வளர்ந்துமா இருக்கு. இப்ப நடுவில் நம்ம ஒரே இடத்துக்கு போறோம். புரியுதா? இந்த மாதிரி ரெண்டு கூட்டம் தொடங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்று ஜிப்ரியா, ஒன்று கத்ரியா. ஒன்று எல்லாமே நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டை நடக்குது. நமக்கு ஒண்ணுமே நம்ம முயற்சி ஒண்ணே கிடையாது, எல்லாம் நடக்குது.
இன்னொரு சார் இல்ல இல்ல எல்லாம் நாம தான் பார்க்கணும், அதுக்கு அல்லாஹ் கருத்து ஒரு இதெல்லாம் கிடையாது, நாலேஜ் கிடையாது, நாம தான் செய்யணும், நாம செஞ்சு அல்லாஹ் தெரிகிறார் ஒரு மரம் தெரியும். இதற்கு சில ஆதாரங்கள் எடுத்து பார்க்கணும். தவறாக சில ஆதாரங்கள் எடுத்துப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற தௌபா வசனம் சொல்றான், குல்லை யுஸீபனா இல்லாம கதபல்லாஹு லனா. நபி நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் அல்லாஹ் நமக்கு எதை எழுதி வைத்திருக்காரு அதுதான் நமக்கு தீரும். அல்லாஹ் கண்டுபிடித்தார். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை வந்து பாவம் செய்வதற்காக பயன்படுத்த கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் வரும்போது தான் அந்த விதின்னு சொல்றதை தவிர பாவங்கள் செய்வதற்கு விதி விலப்படக்கூடாது. பாவம் செய்வதற்கான பழி எதுவும் போடக்கூடாது, விதி விலப்படக்கூடாது. அப்படி போட்டு அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுப்பாங்க. பொதுவாக விதி என்பது பெரும்பாலும் விதி பத்தி பேசினா மக்கள் குழப்புவாங்க. இது என்ன விதி பண்ண புரியல. விதி என்பது ஆல்ரெடி விதிக்கப்பட்டது, எழுதப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் புகாரி முஸ்லிம் இடம்பெற்ற ஹதீஸ், ஒரு பெண்ணுடைய வயிற்றில் குழந்தை கருவாக இருக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படும் பொழுது, அந்த சிசுவுக்கு உயிர் கொடுக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த கர்ப்பப்பையில் சாட்டப்பட்ட ஒரு வானவர், சில படிகள் இருக்கு, மலைக்கு சாட்டப்பட்ட வானவர் இருக்கிறாரு, நன்மைக்கு திவச வானவர் இருக்கிறாரு, மக்களை பாதுகாப்பு வானவர் இருக்கிறாரு, பல்வேறு படிகள் வானவர் இருக்காங்க. அந்த வானவர் கேட்கிறார், இறைவனே இப்பொழுது இந்த குழந்தை இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, ஒவ்வொரு நிலையில இருக்கு, அவருக்கு உயிர் கொடுக்கும் போது யாரெல்லாம் அவருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து போச்சு, என்ன செய்ய கூப்பிட்டு எழுதுகிறாங்க. நம்மளா எழுது, அந்த வானவர் என்ன எழுத அவருடைய வாழ்வாதார உலகத்தில் எவ்வளவு எழுது, அவருடைய மரணம் எப்படி எழுது, அவர் எப்படி செயல்படுவார் அதை எழுது, சடியும் சதியும் அவர் தற்பாக்கியவாதியா துர்பாக்கியவாதியா, குட் லக்கா பேட் லக்கா எழுதுகிறார். எழுதப்பட்ட பிறகுதான் இந்த குழந்தை புரியுங்களா? அப்போ ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய விதி எழுதப்படுகிறது. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா, இடத்துல உட்கார்ந்து ஒரு குச்சி கையில் எடுத்துட்டு பூமியை அப்படியே நோண்டிட்டு இருக்காங்க. நோண்டி சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருக்குரிய செயல்பாடுகள் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, காலம் முழுக்க சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல் செஞ்சே வர்றான். அவனுக்கும் சொர்க்கத்துக்கு இடையில ஒரு ஜான் தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான், நரகவாசிகள் செய்யக்கூடிய அமல் செஞ்சு நரகம் செஞ்சு. புரியுதா? இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவன் வந்து நரகம் மாதிரி செய்து அவங்களே செஞ்சே வருவான். அவனுக்கு நரகத்துக்கு ஒரு ஜான் தான் இருக்கும். மனம் மாறி சொர்க்கவாதி செய்யக்கூடிய அமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு சேர்த்துக்கணும். சொர்க்கோட ரசமன் கேட்டாங்க, அப்போ சொர்க்கவாதி நரகவாசி யாரையும் தீர்மானிச்சு இல்ல, விதி எழுதப்பட்டது இல்லையா? அப்ப எதுக்கு நம்ம அமல் செய்யணும்? எதுக்கு நம்ம அமல் செய்யணும்? கடைசி நேரத்தில் நம்ம விதி என்ன, சொர்க்க நரகம் மாறுபோதா இல்லையா? அப்ப நம்ம எதுக்கு அமல் செய்யணும்? அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இயமலு குல்லு முயஸ்ஸரு லிமா குலிக லஹு. சஹீஹ் முஸ்லிம் சொல்றாங்க, இயமலு குல்லு முயஸ்ஸரு லிமா குலிக லஹு. நீங்கள் அமல் செய்யுங்கள், நீங்க அமல் செய்யுங்கள். ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டாரோ அதற்கான அமல்கள் அவருக்கு இலகுவாக்கி தரப்படும். நீங்க பார்க்கலாம், சிலருக்கு தொழுகிறது ஈஸியாக சிரமத்தில் இருக்காது, சிலருக்கு அப்பா பெரிய பாரமா இருக்கும், எல்லாத்துக்கும் நேரம் துருவப்பட்ட முடியாத கஷ்டமா இருக்குதா? சிலருக்கு நல்லது செய்யறது, நல்லா செய்யறது அவருக்கு ரொம்ப மனம் வந்து சந்தோஷம் செய்வான், சிலருக்கு செய்யறதுக்கு கஷ்டமா தெரியும். அப்ப யார் யாருக்கு என்னவோ அது இலகுவாக்கி தரப்படும். சொர்க்கவாதினா சொர்க்கவாதிகள் செய்யக்கூடிய அமல்கள் அவனுக்கு இலகுவாக்கி தரப்படும். ஒரு நரகவாசின்னு சொன்னா அவனுக்கு நரகவாசிகள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் அவனுக்கு இலகுவாக்கி தரும். எனவே இந்த விதி என்பது ஆரம்பத்தில் தெரியாது, நடந்து முடிந்த பிறகுதான் விதிகள் கண்டு. ஒரு மாதம் நல்லா படிக்கிறான், அவனுடைய விதியில வந்து அவன் ஃபெயில் ஆகணும் எழுதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சு அவன் படிப்பானா? படிக்க மாட்டான். நாம படிச்சாலும் படிக்க மாட்டாலும் ஃபெயில் ஆகும், பாஸ் ஆக போற கிடையாது, முயற்சிகள் சொல்லுவாங்க.
எப்போ நல்லா படிச்சா இது அந்த இடத்துல உடம்பு சரியில்லை, அது அட்டன் பண்ண முடியாம போச்சு, அந்த இடத்துல மருந்து ஏற்பட்டு போச்சு, உனக்கு தான் இல்லையா ஃபைல் ஆகிட்டா. நல்லா படிக்கிறோம், அதுதான் விதி. நல்ல ஒரு நாட்டம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலர் நோய் வாய் போவாங்க, இது நல்லா தானே நோய் விதி, அந்த நோய் விதி, கஷ்டங்கள், சிறப்பு, இதெல்லாம் விதி தான். இது எப்போ தெரியும்? ஆரம்பத்திலே தெரியாது. முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்ட பிறகு ஃபைனல் ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் விதி, அதுதான் விதி. எனவே விதி என்பது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே விதி எழுதப்படுகிறது. அந்த விதி நமக்கு என்னன்னு தெரியாது. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடையில ஒரு உரையாடல் நடைபெறுது. உரையாடல் விவாதம் நடைபெறுது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அவர் கேட்கிறாங்க, நீங்க தான் என்னுடைய ஆதி பிதா ஆதம், நம்ம தந்தை தானே, அல்லாஹ் உங்களுடைய தந்தை கையால் படைச்சான், உங்களுக்காக மாணவர்களை செஞ்சா செய்ய வச்சான், உங்களை சொர்க்கத்துல வசிக்க வச்சான், இப்படி எல்லாம் செஞ்ச பிறகு ஒரே ஒரு தடையை போட்டான், அந்த மரத்தை நெருங்கி நீங்க சாப்பிடாதுன்னு சொன்னான். நீங்க நெருங்கி அதை தவறு பண்ணிட்டீங்க, அதனால பூமிக்கு வந்து இருந்துங்க. நீங்க அது மட்டும் செய்யாம இருந்தா நான் உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டுருமா? கஷ்டப்பட்டு ஜாலியா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். சொர்க்கத்துக்கு வாங்கி கூட இவ்வளவு வாழ்க்கை அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க, குரு குரு தான் சிஷி தாங்க, ஏய் வாப்பாக்கு நீ பாட சொல்றீங்க, ஆதரவு சொல்றது கேட்கிறாங்க. ஓ நீங்க இப்படி வரையடா, சரி மூசா நீங்க தான் அந்த மூசா. எந்த மூசா? அல்லாஹ் தௌராத் கொடுத்தானா? அல்லாஹ் உங்களோடு பேசினானா? நேரடியாக வகல்லமுல்லாஹ் மூசா தக்லீமா. அல்லாஹ் உலகத்துல வந்து நேரடியா ஒரு மனிதரோடு ரசூல் பேசுற மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் கலீமுல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், அந்த மூசா தானே உங்களுக்கு தௌராத் கொடுத்தா, இது கொடுத்தா, இதெல்லாம் கொடுத்தானா இல்லையா? சரி, அந்த தௌராத்ல விதியை பற்றி எழுதப்பட்டிருக்கான்னு கேட்கிறாங்க. ஆமா, என்ன எழுதப்பட்டிருக்கு? அதாவது நான் நீங்கள் பிறப்பதற்கு முன்பு 40 வருடங்களுக்கு முன்பாகவே விதி எழுதப்படுகிறது. 40 வருஷத்துக்கு முன்னாலே என்ன விதி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப கேட்கிறாங்க, நான் பிறப்பதற்கு முன்பாகவே 40 வருஷத்துக்கு முன்பாகவே என்ன நடக்குன்னு எழுதினாங்க இல்லையா? அதற்கு நடக்கிறது. அதுக்கு நீ என்ன கொண்டு கண்டுபிடிக்கிற? என்ன கொண்டு கண்டுபிடிக்கிற? அப்படியே ஒரு சரி முஸ்லீமா இருக்கும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அது சொன்னது உடனே என்ன செய்யல, இப்படி சொல்ல, நீங்க தான் அந்த மூசா, நீங்க வந்து அல்லாஹ் தஆலா இது கொடுத்த போய் எல்லாம் சந்திக்க போனீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சில ஏவலை கொடுத்தான், தூக்கி எறிக்கீங்க, அது செஞ்சீங்க, அது கேட்கல. உங்க விதியை பத்தி கேட்கும் போது, இப்பெல்லாம் சிந்திக்கும் போது எல்லாம் விதி பிரகாரம் நடக்கிறது. இதுக்கு ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே 40 வருஷத்துக்கு முன்னால் விதி எழுதப்பட்டதாக தௌராத்ல இருக்கு. அப்ப என்ன விதி நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆல்ரெடி இது மட்டும் அல்ல, அல்லாஹ்வுடைய திட்டமே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில வசிக்க வைப்பதாக சூரத்துல் பக்ரா தான் இருக்கு. வைது பால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் இந்த பூமியில் ஒரு ஹலீஃபா உருவாக்க திட்டம் எல்லாம் அதுதான். புரியுங்களா? அதுக்கு முன்னாடி என்ன விதி? அவர் சொர்க்கத்தில் இருப்பாரு, சொர்க்கத்துக்கு ஒரு விதியை ஒரு கட்டளை மீறுவாரு, அதற்கு பிறகு பூமியில் இறக்கப்படுவார். இதுதான் விதி. இதுக்கு போய் எதுக்கு நீங்க என்ன வந்து பெரிய ஒரு என்ன போய் டாமினேட் பண்ணீங்க, என்ன இப்படி சொல்லி படிச்சு கொடுத்தீங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சேர்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பாவம் செய்வதற்கு விதியை நம்ம வக்காலத்தில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா ஏராளமான குரானுடைய வசனங்களுக்கு மாறு செய்யக்கூடியது நமக்கு ஏற்படும். நல்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆம் சொல்லப்படக்கூடிய, அதாவது 6வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல ஒரு விஷயம் சொல்லி காட்டுறாங்க. சயகூலுல் லதீன அஷ்ரகு லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா. இணை வைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா. அல்லாஹ் நாடி இருந்தார், அல்லாஹ் நாடி இருந்தார், நாம் என்ன செய்ய மாட்டோம், இணை வைத்திருக்க மாட்டோம், எங்களுடைய மூதாதையர் இணை வைத்திருக்க மாட்டார்கள். வலா ஹர்ரம்னா மின் ஷை, நாம் எதுலாம் ஹலால் ஹராம் ஆக்கிட மாட்டோம். அல்லாஹ் நாடி இருந்தா நம்ம விஷயத்தையே வச்சிருக்க
எதற்காக முயற்சி மேற்கொள்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அவன் என்ன எழுதாமோ என்ன முயற்சி பண்றானோ அதற்கான பலத்தை அவன் அடைவான். இப்படி எனக்கு இஸ்திக்பாரே தேவையில்லை. எல்லாம் விதியின் பிரகாரம் நடக்கிற பாவம் என்ன செய்யறதாக பாவம் தேட அவசியம் தான் இருக்கு. விதியின் பிரகாரம் தான் அவன் செய்யலாம் பாவத்தை, பாவம் தேட அவசியம் இல்லையே. அப்ப விதியின் பிரகாரம் எல்லாம் நடக்குன்னு சொன்னாக்க மறுமை நாள் ஒண்ணு தேவையில்லை, கேட்டு விசாரணை தேவையில்லையே. சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் திருப்பிட்ட அவசியம் இல்லையே. நல்லது செஞ்சவோ விதி பிரகாரம் செஞ்சிருக்கிறான், கெட்டது செஞ்சவனா விதி பிரகாரம் செஞ்சிருக்கிறான். அப்ப கேள்வி நடக்குது. அது மட்டுமல்ல, ருசுல முபஷிரா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா ரசூல் மாத்திரம்யா நற்செய்தி நற்செய்தி சொல்லக்கூடியவராக எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அல்லாஹ் ரசூல் மாத்திரம் இவருக்குலாம் அல்லாஹ் சொல்லிக்கிறார். ஒரு ருசுல முபஷிரா உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் எக்குல் இன்னாசி அல்லாஹ் வஜது பால ரசூல். அல்லாஹ் தஆலா நபிமார்களே ரசூல்மார்களே நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் எதற்காக அனுப்புறாங்க? நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் சாத்துவோக்கு சொல்லாங்க. என்ன அல்லாஹ் எத்தனை ரசூல் வரல, வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், ரசூல் கட்டுப்பட்டிருப்பேன், நல்லா செஞ்சிருப்பேன், எனக்கு தெரியாம போச்சு என்ன செய்யணும். அப்படி ஒரு நிலை வரக்கூடாதுக்காக தான் அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பிட்டு சொல்லுங்க. ஒரு மனிதன் நரகத்துல போகும்போது என்ன கேட்கப்படும்? அல்லது அதிகம் ருசுலு மின்கும் யக்துபூன அலைக்கும் ஆயாத்தில்லாஹி வயுன்னிருனஹு பிகாயோரிஹாதா. உங்களிடத்தில் ரசூல்மார்கள் வரவில்லையா? நரகத்துக்கு எச்சரிக்கவில்லையா? உங்களுக்கு அல்லாஹ் வசம் ஓதி காட்டவில்லையா? அது மட்டுமல்ல, சில வசம் அல்லாஹ் சொல்லி காட்டான். லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா மின் அஃபியாஸி ஸைத். நாம் ஒரு விஷயங்களை விளைந்திருந்தால் புரிந்திருந்தால் நம் உலகத்தில் வாழும்போது சரியான கேள்வி நம்ம பெற்றிருந்தா நரகத்துக்கு சென்றிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாவத்திற்கு வக்காலத்தாக நாம விதியை கொண்டு வந்து நிறுத்த கூடாது. விதி கூட கூடாது. ஏன்? பாவத்திற்கு அல்லாஹ் எடுத்திருக்கிறான், பாவத்திற்கான தண்டனை என்று சொல்லியிருக்கிறான். எனவே விதியின் பிறகு நடக்கிறதுக்கு அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு என்ன நியாயத்தை வசப்படி பாருங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிகளால் நடக்குதுன்னாக்கா நன்மை செய்யக்கூடியவனும் அல்லாஹ்வுடைய நடத்தை செய்யறான், தீமை செய்யக்கூட அல்லாஹ் நடத்தை செய்யறான்னு சொல்லுவாங்க. விதி பிற செய்யறாங்கக்கா அப்போ நன்மை தீமைக்கான ஜட்ஜ்மெண்ட் தேவையில்லை, சொர்க்கம் நரகத்துக்கு தேவையில்லை, நியாயம் அநியாயங்கிற கான்செப்ட் இல்லை, சொர்க்கம் நரகத்துக்கு எந்த விதமான பாகுபாடு வித்தியாசம் இல்லாம போயிடும். எனவே பாவங்கள் மீது நமக்கு கூடாது, பாவம் செய்வதற்கு விதை நாம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு மனிதன் திருடன் சொல்றான். ஏன் திருடன் போது சரத்து பிகாதரில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டை திருடன், அல்லாஹ்வுடைய நாட்டை திருடன். அப்போ உமர் கத்தாப் சொல்றாங்க, நீ அல்லாஹ் நாட்டை திருடன், அல்லாஹ்வுடைய நாட்டை விட உன் கையை வெட்டுறாங்க. நீ அதெல்லாம் நாட்டு சொல்லியா? அதற்கான தண்டனையும் அல்லாஹ்வுடைய நாட்டை விட தான் நடக்கும் போது உன்னுடைய கையை நாம் வெட்டுவோம். எனவே விதியில் மேல பழிய போட்டு தப்பிக்க முடியாது. விதி என்பது நாம் ஏற்கனவே விதி என்பது ஒரு மறைக்கப்பட்ட விஷயம். ஒரு மனிதனுடைய விதி எப்போ மரணிக்கிறாங்க கூட அல்லாஹ் விதித்தானே என்று சொல்லுமா இல்லையா? ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய ஆயுள் வயசு நிர்ணயிக்கப்படுது. இத்தனை வருஷம் தான் உலகத்தில் வாழ்வான், எப்படி வாழ நோய்வாய்ப்பாட்டு இருப்பானா, ஆரோக்கியமாக இருப்பானா, ஹார்ட் அட்டாக்ல இருப்பானா, கிட்னி ஃபெயிலியர் இருப்பானா, எல்லாமே ஆகவே இருக்கு. புரிஞ்சுக்கிறீங்களா? அது தெரியாது, அவர் மனுஷனுக்கு தெரியாது. அப்போ அந்த விதி மறைக்கப்பட்டது, அந்த விதி மறைக்கப்பட்டது. அவன் வெளிநாட்டில் போய் இருப்பானா, உள்ளூர்ல இருப்பானா, மருத்துவர்ல இருப்பானா, வீட்டில இருப்பானா, எதுவுமே தெரியாது. எந்த ஒரு ஆத்மாவும் பூமியுடைய எந்த பகுதியில் இருப்பானா அவனுக்கே தெரியாது. பெருசா பங்களா கட்டி வச்சிருப்பான், மருத்துவர்கள் எடுத்து போவான், பெருசா பங்களா கட்டிருப்பான், முன்னாடி கொண்டு மோத போயிருப்பான். இல்லையா? யாருக்கும் இது எப்போ மோத்தமும் தெரியும். அஜல்னா மரணம், அது தெரியாது. ஒரு மனிதனுடைய மரணத்தை எல்லாம் மறைச்சிருப்பது கூட, அந்த விதியை மறைச்சது கூட மனிதர்கள் ராகத்தான் இருக்கான். சந்தோஷமா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு மனிதனுடைய ஆயுள் இப்பொழுது முடிய போது தெரிஞ்சு வச்சுங்களேன், கோட்டையெல்லாம் இன்னும் 10 நாள் போகிறான் வந்து பார்த்து, ஆமா அந்த வயதுல முன்னாடி செத்துருவோம், 10 நாளுக்கு முன்னாடி செத்துருவான் அந்த கவலையில. தெரியுதா? 10 நாள் போத கூட போட்டாங்க. டாக்டர் சொல்லியிருக்கோம்ல இல்லையா? முடிஞ்சு டைம் முடிஞ்சு என்ன கேட்கறாரு, என்ன கேட்கிறாரோ கொடு
இதெல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க. சொந்த பத்துக்கெல்லாம் வந்து இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு, அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இன்னும் மோத போலியா ஆல்ரெடி இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யுங்க, அந்த கவலை துக்கம் இருக்கக்கூடாது, அல்லாத அப்படியே மறைச்சு வச்சுக்க. அது மட்டும் இல்ல, யோசனை உலக வாழ்க்கை சிறப்பிச்சுப்போம். சாதாரண ஒரு மனிதனுடைய அறுப்பாயிரம் 20 பேசுற மோத போட்டுச்சுங்களேன், இது மக்களுக்கு தெரிஞ்சது யாராவது சொல்ல விடுவாங்க. ஐயோ 20 வயசுல கூட்டு போயிடுவாங்க, எப்படா கொடுக்குது இருக்காது. எவ்வளவு அல்லாஹ் இந்த விதியை மறைக்கிறதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விதி மட்டும் வெளிப்படுத்தினாக்கா உலகமே மனிதன் முயற்சி விட்டுடும். ஒரு மனிதனுக்கு வந்து இன்றைக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஒரு விதியில எவ்வளவு வருமானம் வரணும்ன்றதை விதிச்சான். புரியுங்களா? சபையில கடை பார்க்கக்கூடிய உலகத்துல வியாபாரம் நடக்காது. அடுத்த நாள் நல்ல வியாபாரம் நடக்கும், ஒரே சீரா நடக்குது இல்ல நடக்கும். அப்ப இன்னைக்கு கடைக்கு போன வியாபாரம் நடக்காது கூட தெரிஞ்சா கடப்புறமா உலகத்தினுடைய அலுவல் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். எனவே விதி என்பது நாம் நினைக்கிறா போல அது எல்லோரும் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. விதி என்பது அல்லாஹ் கண்டிப்பா அதை தாண்டி நடக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சூசகமாக கூட ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யத்ரு தல் ஜத்தி மின்கத. யா அல்லாஹ், நீ கொடுக்கக்கூடியதை எவரால் தடுக்க முடியாது, எதை நீ தடுத்து விட்டாயோ எவரால் கொடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ்வுடைய விதி எழுதியிருந்தால் தான் அது உன்னை வந்து சேரும். இந்த உலக மக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் உனக்கு வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த நினைச்சா யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்ப அது விதியில இருக்கு. அப்போ அந்த உலகத்துடைய ஆட்சி காலத்துல சம்பவத்தை பார்க்கிறோம். அலி இப்னு அபீ தாலிப், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 2 பேருக்கு இடையில கொஞ்சம் போட்டி, அரசியல் போட்டி. 2 பேர் எதிர்ப்புறமாக இருக்கிறாங்க. அப்ப இடையில இந்த ஷியாக்கள் சொல்லப்படக்கூடிய பிரச்சனை, சமுதாயத்தில் இந்த 2 பேரால பிரச்சனை. இந்த 2 பேரை போட்டு தள்ளிட்டா பிரச்சனை ஒதுக்குவாங்க. 2 பேர் தான் பிரச்சனை. ஆக்சுவலா இஸ்லாம் என்ன சொல்றது, 2 பேரும் பிரச்சனை பண்ணாங்கன்னாக்கா சமரசம் போட்டு தரதில்லை. யா ஐயுஹல் மினல் முஃமினீன ததரு ஃபாஸ்லிஹு பைனஹுமா ஃபைன் பகத் யஹதாஹுமா அல்-உக்ரா ஃபபாதில் லதி தர்கி ஹத்தா தஃபீலா அம்ரில்லா ஃபைன் ஃபாத் ஃபாஸ்லிஹு பைனஹுமா பில்-அத்லி வஅக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். சூரத்துல் ஹுஜராத் 40 சொல்லப்படக்கூடிய வசனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மூமின்கள் 2 சண்டையிட்டுக் கொண்டார். 2 சாராரோ 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டால் 3வது நபரை கை கட்டி வாய் பத்தி பேசாம இருக்கக்கூடாது, அல்லது நல்லா போடு நல்லா தூக்கிட கூடாது. அவங்க என்ன செய்யணும், உடனடியாக தலையிட்டு சமரசம் ஏற்படுத்திக்கணும். சமரசம் செய்வது கண்டிப்பா 2 பேர் சண்டை போட்டுருந்தாக்கா ஒரு பக்கம் நியாயம், ஒரு பக்கம் அநியாயம் இருக்கும். 2 பேர் பார்த்தா இருக்கும், ஒரு பக்கம் 2 பக்கம் நியாயம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு பக்கம் நியாயம் இருக்கும், ஒரு பக்கம் அநியாயம் இருக்கும். குர்ஆன் என்ன சொல்றது, அநியாயம் செய்யக்கூடியவன் வரப்புள் இருப்பான். நான் அப்படிதான் செய்வேன், அப்படியே செய்யணும் பார்த்துப்போம், அப்படிதான் செய்வேன், அப்படியே பார்த்துப்போம், அப்படியே அநியாயம் போகிறது. இஸ்லாம் சொல்றது, எவன் நியாயத்துக்கு கட்டுப்படாமல் அநியாயம் செய்கிறானோ அவனை ஒடுக்குவதற்காக அநீதி இழைக்கப்படும் சேர்ந்து போராடும், சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் அவன் படிக்க வர வரைக்கும், அவன் படித்து ஒரு தீர்வுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் சேர்த்து போராடும். அப்படி வந்துட்டாங்கன்னாக்கா பழைய பகையை, பழைய தீவிர மனசுல வச்சுக்கிட்டு வெள்ளம் தண்ணி காட்டாலியா, இவரோட லாட்சம் பண்ணலையா, இவருக்கு அப்படி செய்யாதீங்க, என்ன நீளமா நடக்கணும், இதுதான் சண்டை போட்டுக்கிட்டா இதை சமரசத்தை ஏற்படுத்திட்டு தவிர போட்டு தரலாம் கிடையாது. இவன் பாருங்க, இந்த குரூப் வந்து சென்னையில சவாரி சொல்ற குரூப் வந்து இந்த 2 பேராவது பிரச்சனை, மாவியா அரியாத பிரச்சனை, 2 பேரும் போட்டு தரணும் அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி கரெக்டாக செய்றாங்க. எப்படி சுமக்கு 2 பேர் வருவாங்க, கதையை முடிச்சுவோம். அன்னைக்கு பார்த்து அலிஹல் அவர்கள் அன்னைக்கு சுமக்கு வரல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சேர்க்க வர்றாங்க. வரும்போது அவங்க
வெட்டும் போது சிரிப்பாயிடும். குறித்தவரை அடிச்சடிகளுடைய பட்டம் சிரித்து புரியுதா? அந்த காலத்துல மருத்துவ விஞ்ஞானம் வளராத ஒரு காலகட்டம். புரியுதுங்களா? ஒவ்வொரு சத்தாபார்கள் சுடுகுண்டு வைக்கப்படும் போது கொலை செய்யப்படி குற்றப்படுறாங்க. குடல் வெளியே சரிஞ்சு வந்துடுது. கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் பாலை கொடுக்குறாங்க. குடல் வெளியே வந்துடுது. நபீரம் சொல்லப்படக்கூடிய இரவில் ஊற வைத்த தேர்ச்சி பண்றது அது வெளியே வந்துடுது. சரி இது தேர மாட்டார் மோசப்பட்டு நினைச்சாங்க விட்டுறாங்க. அந்த இந்த கதை நடப்பாது அழகோடு சாப்பிட்டு சொல்லிச்சுன்னா நிற்க மாட்டேன்னா அதுதானே மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறிய காலகட்டம். அப்பொழுது மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறல. அப்ப என்ன செய்யறாங்க? ரத்தம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு. அடிச்சடிச்சுன்னா செதுக்கிட்டு போயிடுச்சு. ரத்தம் வெளியே வருது. ரத்தத்தை நிப்பாட்டுறது மருத்துவம் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? இரும்பை சூடு காட்டி அங்க வைக்கிறாங்க. ஆசிம் இல்லாத கை உதவி செஞ்சு ஆசிம் இல்லாத அல்கை கையில சூடு போடுறது. கடைசி அதாவது மருத்துவத்துடைய கடைசி நிலைங்கிறது சூடு போட்டு செய்யலாம், கிளீன் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கூட ஷாக் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல இருக்கு. அவ்வளவுதான் பாருங்க. இவர் திட்டப்பட்டது என்ன? 2 பேரோட கதை முடிக்க முடிச்சா முடியல. மேன் ப்ரோபோசஸ் காட் டிஸ்கஸ் சொல்லுவாங்க. மனுஷன் என்ன செய்வான்? திட்டம் போடுவான். அதான் அந்த திட்டத்தை செய்வான், மாற்றி விட்டுருவான். நாம் போற திட்டம் ஒன்று இருக்கும், நடக்கிறது நிறைய எல்லாமே ஆல்ரெடி என்ன நடக்கணும் அதுதான். நீங்க உங்க வீட்டுல நல்லா சமைச்சிருப்பீங்க, போய் சாப்பிடுறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் யாரும் எல்லாருக்கும் சாப்பிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் வேணும். அல்லது நீங்க சமைச்சு வச்சிருப்பீங்க, வேற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் இருக்கா இல்லையா? நமக்கு தெரியாது என்ன இடப்பட்டு கண்டிப்பா நடந்தே தீரும். அது நடந்து பிறகுதான் சரி நம்ம ஹாப்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. நம்ம ஹாப்ல இல்லை அதனால சாப்பிட முடியல. சமயத்தில் நம்ம சாப்பிட்டு இருக்கும் போது நல்ல ஒரு சாப்பிட்டு டக்குனு கீழே விழும். நம்ம ஹாப்ல இல்லை எறும்புக்கு போய் சேர்ந்து ஆகவே உன் கைக்கு மூலமாக எறும்புக்கு போய் கிடைக்கிறதுக்கு கைக்கு நடுவில் போகுது. நமக்கு நத்திக்கு நமக்கு இதுல நம்ம கையில இல்லை. முயற்சி மட்டும்தான் நம்ம செய்ய முடியல. அது எப்படி நடக்கணும் என்ன நடக்கணும்ன்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில. அல்லாஹ்வுடைய கையில அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில. ஏறவேதான் அல்லாஹ் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கோம். யா அல்லாஹ் எங்களுடைய எதிர்காலங்களை நீ நல்லபடி ஆக்குவை, எங்களுடைய திட்டங்களை நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவை என்பது போன்ற அல்லாஹ்வை சார்ந்து நாம் கேட்கும் போது லா தருத்துல் கதா இல்லல்லாஹ், அதாவது விதியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குமே துவாவுக்கு. அது கூட விதிதான். இவன் இப்படி துவா செய்வான், இந்த துவாயின் மூலமாக ஒரு விதி மாற்றப்படும். அதுவும் விதி தான். விதியை தாண்டி எந்த நடக்கிறவர் கிடையாது. அப்போ என்ன செய்வது? ஏற்படும் போது இவன் துவா செய்வான், அவனுடைய வரக்கூடிய ஆபத்துகள் அதனால் தவிர்க்கப்படும், அந்த விதி மாற்றப்படும். அந்த இப்படி துவா செய்து அவருடைய விதி மாற்றப்படும் என்பது கூட அந்த விதியில் ஏற்படும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாமே தீர்மானிச்சான். மனிதர்கள் பிறப்பதற்கு முன்பாக அவருடைய விதிகளை தீர்மானிச்சுட்டான். அந்த விதிகள் நமக்கு எதுவுமே தெரியாது. அது எப்போ தெரியும்? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நம்ம செயல்படுறோம். நம்ம எல்லாம் முயற்சி பண்ணி கூட நாம் நினைக்கும் போது நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாடியது நடந்துக்கிட்டு தான் சொல்லுங்க தவிர அச்சோ நடந்து பற்றி பேச படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லா தஃப்தஹு லா தகுலு லவ் ஃபைனஹு தஃப்தஹு பாப ஷைத்தான். லவ் என்கிற வார்த்தையை போட்டு பேசுறது. லவ் என்ற காரியத்துல இஃப் இப்படி செஞ்சிருந்தா அப்படி சொல்லி கிருஷ்ணாவுக்கு போயிடாதீங்க. தெரியுதா? இது லாம் பாவ் லவ் என்ன சொல்றாங்க? லா தகுலு லவ் லவ் என்று சொல்லாதீங்க. ஏன்? அது ஷைத்தானுடைய வாசம் தெரிஞ்சிடும். நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே, என்ன நடக்கும் நடந்திருக்கு, இப்படி செஞ்சிருந்தா நடக்கும் செய்ய முடியாது. ஏன் இது அப்படி இருந்திருக்கு. எனவே இதை இப்படி செஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருந்தா அப்படி செஞ்சிருந்தா சொல்லாதீங்க. மாஷா அல்லாஹ் அப்பமாலாம் பேசலாதிக்கும். அல்லாஹ் நாடியது நடந்தது, அல்லாஹ் நாடது நடக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சொல்றோம் இல்லையா? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்றப்ப என்ன மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல செயலுக்கு அது அவனுக்கு விதியில இருந்திருக்கு. அப்ப நீங்க சரி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இதை நாடி இருக்கான்னு சொல்றோம். விதியில ஒரு விதியில இது நாடிட்டா நடந்தா
போதுதான் நரகத்துக்கு எல்லாம் அல்ல சொல்றான். நான் உனக்கு 2 வழி காட்டிவிட்டோம். இது சரியான வழி, இது தவறான வழி. மாசா நல்ல வழியை நோக்கி அவன் முயற்சி செய்தானால் அல்லாஹ் அதற்கான விஷயங்களை ஏசத்துவோம். அவன் தீய வழி நோக்கி அவனுக்கு பரிவானால் அவனுக்கு அந்த வழியில உள்ள ஒரு விஷயம் தரும். எனவே அவனுக்கு எண்ணங்கள் சரியா இருக்கணும். அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். நம்முடைய விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய விதிகள் நல்ல விதமாக அமைய வேண்டும். துவா செய்யணும். என் துவா தான் மாற்றப்பட சக்தி இருக்கு. எனவே துவா என்பது பூமியுடைய ஆயுதம். எனவே அந்த துவா நம்ம விடக்கூடாது. எனவே அல்லாஹ் எங்கே அசலுங்க சூழல் சூழல் மோசமான விதி விட்டியால் நமக்கு நான் பாதுகாப்பு கிடைக்கும். சூழல் மோசமான விதை விட்டு விதித்தான். மோசமான விதை விட்டியால் ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு துவா நபி சொல்லி கற்றுக்கொண்டிருக்காங்க. எனவே அல்லாஹ் அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வஸிஅனா மின் ஷர்ரி துன்யா வ அதாபில் ஆகிரா. யா அல்லாஹ் என்னுடைய முடிவுகளை நல்ல முடிவுகளாக ஆக்குவே. இப்படி நிறைய துவா ரசூல் சொல்லி தந்திருக்கிறார். எனவே அந்த துவாக்கள் செய்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய விதி நல்ல விதியாக அமையும். அந்த நல்ல விதி அமைவதற்காக நாம் துவா செய்யணும். அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை ஒரு நெருக்கத்தை நம்ம அதிகமாக ஏற்படுத்திக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு நடக்கணும். குர்ஆன் சுன்னவை நாம் நடைபெறுவதையானால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஏறாமல் செலுத்துவான். சென்றுவையானால் கண்டிப்பாக சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை செய்யக்கூடிய நண்பர்களாக நம்ம கேட்டுக்கொண்டு இந்த உரையை கொண்டு செய்கிறோம்.